ஒரே ஒரு ஓட்டு தாங்க நம்ம நாட்டு தலைவிதியவே மாத்தும். ஒரே ஒரு ஊசி தாங்க உங்க மூட்டு வலி பிரச்சனையை தீர்க்கும். அறுவை சிகிச்சை இல்லாத 45 நிமிட PRP சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்வீர். ரியோ ஹாஸ்பிட்டல் 252A TTK சாலை, ஆழ்வார்பேட்டை, சென்னை 18. தொடர்புக்கு 9884488288. வணக்கம், நான் உங்கள் சகோதரி கைல்விழி. நான் மெக்கர்நெட் உணவகத்தில் தயாரிக்கும் உணவுப் பொருட்களில் சுத்தம் இல்லை அப்படின்னு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் திருவள்ளூர் மாவட்ட அதிகாரிக்கும் கலெக்டருக்கும் அனுப்பியிருந்தேன். அதைத் தொடர்ந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அதில் நடந்த குளறுபடிகள் எல்லாமே வெட்ட வெளிச்சமாச்சு. அந்த வெட்ட வெளிச்சத்தோடைய நடவடிக்கை தான் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு நோட்டீஸ் அனுப்பினதை மையமாக வச்சு மெக்கர்நெட் நிறுவனம் SDP செக்யூரிட்டி சர்வீஸ் கார்ப்பரேட் லிமிட்டெடுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு சம்பளம் கொடுக்க விடாமல் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய சம்பளத்தை STBக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு கொடுக்கறதுல பாராபட்சம் காட்டியிருக்காங்க. இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் பல வகையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கஷ்டப்பட்டதில் நான் நேரடியாக அங்கே இங்கேன்னு எல்லார்ட்டையுமே பேசினேன். ஏன்னா RM கிட்ட பேசினேன், மேனேஜர் கிட்ட பேசினேன், எனக்கு மேல் அதிகாரிகள் எல்லார்கிட்டையும் பேசி எனக்கு ரெமடி கிடைக்கலன்றதுனால நான் நேரடியாக எங்கள் பத்திரிகை துறையில் பேசுகிறப்போ எங்களுக்கு அவங்க ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க. அதை ஐடியாஸோடைய உச்சக்கட்டமாக தான் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கால் பண்ணுது. நிறுவனத்துக்கு கால் பண்ணப்போ என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக ஓனருக்கு கனெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணாங்க. லீகல் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு பத்திரிகையாளராக பேசுனதுனால தப்பு செய்த பெண் யாருன்னு தெரியாமல் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி கூட பண்ணாமல் யாரோ கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு என்னை பற்றி என்னிடமே தவறான விஷயங்கள் பேசியிருந்தாங்க SDPயோடைய ராகவேந்திரன் சார். ஸோ எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், ஐயா நீங்கள் பேசுகிறது அத்தனையும் நீங்கள் காதால் கேட்டிங்களா, கண்ணால் பார்த்தீங்களா? எதற்காக ஒரு பெண்ணை இப்படி செய்கிறீங்க? நான் அந்த பொண்ணை அனுப்புகிறேன். நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு கோவம் தான் நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் பேசுகிற அந்த பொண்ணே நான் தான் அங்கே வேலை செஞ்சுருந்தேன். என்கிட்ட தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. என்கிட்ட அவங்க திருட்டு கையெழுத்து கேட்டாங்க. ஸ்டாக் வெளியில் அனுப்பக்கூடிய ஸ்டாக்கில் வேலைக்கே நான் சேரலை, நீங்களும் அந்த இதை கம்பெனியை எடுக்கலை. அப்படி இருக்கிறப்போ அந்த பழைய ஸ்டாக் எல்லாமே நான் பில் பண்ணி நான் அனுப்பணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அதை செய்யாததுனால தான் கோபால் என்பவருக்கு மேனேஜ்மெண்ட்டில் அதிக அளவு கோபம் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே தூங்கக்கூடிய பெண்களை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. அவங்கள தடவி பார்க்கணுன்னு எனக்கு அவசியமும் இல்லை. பெண்களை தடவுறப்போ ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த மாதிரிலாம் என்னை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. அந்த டார்ச்சருடைய உச்சக்கட்டமாக தான் நான் அந்த வேலைகளை நான் செஞ்சேன். அதுவும் இல்லாமல் அங்கே சுத்தம் பண்ணலைன்றதை கேட்க சொன்னதே கோபால் என்பவர் தான். கோபால் என்பவர் 30 வருஷ காலமாக அங்கே பணிபுரிகிறாரு. அவர் என்னென்னா, இங்கே அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் எல்லாமே அவருக்கு கிடைக்கும். அவர் பேச்சை கேட்கல, கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் அங்கே எல்லா பிரச்சனையும் நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு நான் சொன்னேன். நிறுவனத்துக்கு சொல்கிறப்ப இல்லை, உங்களை அவங்க வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறதுக்கு யார் சார்? அவங்க கம்பெனிக்கு வேணான்னு சொல்லலாம். அவங்க கம்பெனியை விட்டுட்டு உங்கள் இதுலேயே வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லை, நீங்கள் எங்களுடைய விதிமுறைகளை மீறி நீங்கள் பத்திரிகையிலலாம் செய்தி கொடுத்துருக்கீங்க, அதனால் எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கோவம் தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், என்னோடய சேலரியை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ 511 ரூபா நீங்கள் சேலரி கொடுத்தீங்களே, அது எந்த விதிமுறை மீறல் அப்படின்னு கேட்டதும் உடனடியாக என்னுடைய சேலரி ஸ்லிப்பெல்லாம் எடுத்து எல்லாமே பார்த்தாங்க. முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, நான் போட்டதா சொல்லி போலி கையெழுத்து திரு ராஜேந்திரன் அவர்கள் SDPயோடைய ஃபார்மில் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, என்னை பற்றி தவறான தகவல்களை அங்கே அடிச்சிருக்காரு. 3வது பாயிண்ட்டு, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன மெயினான இது வேணும், எனக்கு என்னன்ற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சும் ஆஃபீஸுக்கு தகவல் கொடுக்காம 2000 ரூபா பணம் என்கிட்ட வாங்கி வெறும் 1000 ரூபா வாங்கினதாக ஆஃபீஸ்க்கு பொய் சொல்லியிருக்காரு. இது எல்லா உண்மைகளும் கார்ப்பரேட்டுக்கு தெரியவும் என்ன பண்ணிட்டாங்க, கணக்கு போட்டாங்க.
அதிபுத்திசாலியான கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய கால்குலேட் பார்த்திங்கன்னா கேவலமாக இருந்துச்சு. அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. அந்த பேப்பர் நான் இப்போ உங்கள் முன்னாடி ஷோ பண்ணுறேன். அந்த கணக்கில் நான் சொன்னது எனக்கு 14,000 சம்பளம் சொன்னாங்க. உள்ளே வந்து 20,000 சம்பளம் கொடுத்ததா எனக்கு உள்ளே வந்து சொன்னார். ஏன்னா கோபால் தான் அந்த சம்பளத்தெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு அவர் முன்னால் சேர்ந்தவருக்கு வந்து ஒரு 18,000 எனக்கு வந்து 20,000 கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு எஸ்டிபியில் சொன்ன கணக்கு வந்து வெறும் 14,000 தான். சரி, ஓகே. இந்த 14,000 இவங்க ஒரு நாள் கணக்கு 425 ரூபா. 425 இன்ட்டு 12 நாள். இந்த 12 நாளில் நான் 3 நாள் தான் வேலைக்கு போகலை. இந்த வேலைக்கு போகாத அந்த நாட்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையெல்லாம் கழிச்சுக்கிட்டு தப்பாக கணக்கு போட்டாங்க. இந்த தப்பாக போட்ட கணக்குகளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய 6,054 ரூபாய் சம்பளம் வெளியில் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் வந்து அவங்க பேங்க் டீட்டெயிலாக போடுங்கன்னா பேங்க் டீட்டெயிலாக போடாமல் செக்கு கொடுத்தாங்க. ஓகேன்னு அந்த செக்கை வாங்கிட்டு வந்து நான் இன்றைக்கி காலையில் தாங்க போட்டிருக்கேன். இதை நான் ஏன் சொல்கிறேன், இது வந்து முக்கியமாக ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இது எதுக்காக அப்படின்னா, இந்த எஸ்டிபிக்கு வந்து பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், திருட்டு நிறுவனம். என்னன்னா ஒரு தலைக்கு 5,000 6,000 பணம் வாங்குறாங்களாம். ஆனால் மாதம் வாங்கக்கூடிய பணங்களை இவங்களுடைய இதுக்கு வச்சுக்கிட்டு அந்த செக்யூரிட்டிஸை எவ்வளோ கீழ்த்தரமாக கொடுமைப்படுத்த முடியுமோ அத்தனை விதத்தில் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்ப்பரேட் நிறுவனம் 8 ஹவர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 13 மணி நேரம் நாங்கள் வேலை செஞ்சு எங்களுக்கு உரிய செயல்பாடுகள் செய்யலைன்றது தான் இங்கே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா திரு கனிமொழி அம்மையார் அவர்களுடைய பினாமி பேருக்குள்ளே நடக்கிற நிறுவனம் தான் இந்த எஸ்டிபின்னு சொன்னாங்க. நான் உடனே கனிமொழி அம்மானோடையுமே டைரெக்டாக மேடம்க்கு ஃபோன் பண்ண அவங்களால அந்த தூத்துக்குடியில் அவங்க கேன்வர்ஷனில் இருக்கிறதுனால அவங்களால ரீச் பண்ண முடியல. நான் உடனே அவருடைய பிஏ கிட்ட கொடுத்தேன். பிஏ எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆதாரங்கள் சில இதெல்லாமே அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இதை அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதும் என்னடா அங்கங்கே டிபார்ட்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே நமக்கு பெரிய இடத்துலேருந்து கால்ஸ் வருதுன்ட்டு செக்கை தூக்கி என் கையில் கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லனா, எனக்கு சில நாலேஜ் இருந்ததுனால என்னோடய சம்பள பணத்தை நான் வெளியில் வாங்கிட்டேன். இதே நாலேஜ் இல்லாத படிப்பறிவு இல்லாத எத்தனையோ பேர் செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு முறையாக கார்ப்பரேட் நிறுவனம் தருதா அப்படின்னு கேள்வி கேட்டால் இட்ஸ் என்ட்டுக்குறி கேள்விக்குறி தான். இந்த மாதிரி நடத்துகிற இடத்துல கனிமொழி அம்மையார் பேரை வந்து அடிக்கடி இவங்க பயன்படுத்தியும் அடிக்கடி இவங்க மிரட்டக்கூடிய விஷயங்களையும் நமது முதல்வரான திரு ஸ்டாலின் ஐயா இதை நிறுத்தணும். ஏன்னா ஒரு எம்பி பதவியில் இருக்கக்கூடியவங்களும் தனது சொந்த சகோதரியுமான அவர்கள் மீது சாற்றப்படும் குற்றமாக வைக்கும் எஸ்டிபி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் எங்கே இருக்குன்னா கோபாலபுரத்தில் தான் இருக்குது. நம்ம கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில் எல்லாமே மக்கள் பார்வையில் நான் கொடுக்குறேன். அனைவருமே ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்னா அந்த இடத்துல நாம் என்ன சம்பளம், அதுக்குரிய டீட்டெயில் என்ன, எல்லாத்தையும் வாங்கணும். நம்மளோட வயிற்று வலிக்காக சில நேரங்களில் வேலைக்கு செல்றதுனால பல இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது. அதை தவிர்க்குவதற்காக இந்த காணொளி உங்களில் ஒருத்தியாக விழிப்புணர்வு பதிவாக நான் தருகிறேன். வணக்கம்.